வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே பழுத்த முழு தக்காளியை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது குறிப்பிடத்தக்க நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளுமே நமக்கு விரைவாக கிடைக்கும். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் கே, B1, B3, B5, B6, B7 மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்களும் இருக்குது. தாதுக்களும் நிறைந்திருக்கு. மேலும் கூடுதலாக தக்காளி பழங்களில் ஃபோலேட், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், குரோமியம், கோலின், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த அனைத்து விதமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தக்காளி பழம் நமக்கு கொடுத்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை நம்ம பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் தக்காளி எடுத்துக்கொள்ளலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களில் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை தக்காளி பழம் வந்து குறைக்கிறது. சமைத்த தக்காளியானது உடலில் லைகோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். எனவே இந்த லைகோபின் நம்ம கிடைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை நம்ம எதிர்த்து போராடலாம். புற்றுநோய் நமக்கு வராமலும் தடுக்கலாம். ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல்களையுமே நம்ம நீக்கி கொண்டு உடலிருந்து வெளியேற்றி விடலாம். எனவே எப்போதுமே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளியை விடவும் அதிக பயனளிக்கும். இப்போ நீங்கள் தக்காளி பழத்தை உடனே அப்படியே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் சமையலில் வந்து சேர்த்து சாப்பிட்டீங்க, அதாவது சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்ட உடனே அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ அந்த கேன்சர் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. அதுக்காக நீங்கள் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சரும பராமரிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தக்காளி பழம். தக்காளியை நீங்கள் ஜூஸ் மாதிரி ஆக்கி நமது சருமத்தில் தடவணும் அப்படின்னா அது நமக்கு பல நன்மைகள் அளிக்கும். சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படக்கூடிய யூவி ரேஸ், அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள், அந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி தக்காளியை நம்ம வந்து ஃபேஷியல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் தினசரி தக்காளி பழத்தை நம்மளோட சருமத்தில் தடவுவதன் மூலமாக சருமத்தை நம்ம ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நம்மளால முடியும். இதுக்கு காரணம் தக்காளியில் வந்து எண்ணற்ற விட்டமின்கள் இருக்கிறதால தான் நமது சருமத்திற்கு பல நன்மைகளை கொடுக்குது. சருமத்தை வந்து எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் இறந்த செல்களும் தாக்க விடாமல் பாதுகாத்துக்கும். சருமத்தை எளிமையாக பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி ஜூஸை வந்து உங்களுடைய முகத்தில் வந்து தடவிக்கலாம். ஸோ அந்த வளவளப்பான தன்மை உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கோலஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி எந்த விதமான மாசு மறுக்களும் ஏற்பட விடாது. கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தும் போது சருமத்தில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். இதனால சுருக்கங்கள் அந்த மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு தென்படாது. இளமையான தோற்றம் மட்டும்தான் இருக்கும். வயதான தோற்றம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுமே இருக்காது. உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் பளபளப்பாக பார்ப்பதற்கு வந்து ஒரு மின்னக்கூடிய தோட்டத்தோடு மாற்றிக்கொள்ளலாம். நீரிழிவை நிர்வகிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சினுடைய அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தக்காளியை நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை நம்மளால் குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய சிக்கலான உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம், நம் உடலில் ஏற்படக்கூடிய திசுக்கள் சேதமடைவது இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எலியின் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை உறுதி செய்யறதுக்கு மனிதர்கள் மீது சோதனை வந்து இனிமேல் தான் வந்து அவங்க செய்யணும். ஸோ அந்த சோதனை செய்யாமலே அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் தக்காளி பழம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதுவும் வந்து குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதுவும் டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தக்காளி அளவாக சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு நமக்கு தக்காளி பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். தக்காளி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த புகைப்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த பழக்கத்தையே விட்டுவிட முடியும் அப்படின்றத சிலர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அது தவறு. இப்போ புகைப்பிடிக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு தான் நமக்கு தக்காளி வந்து ஹெல்ப் பண்ணும். தக்காளியில் வந்து குமரிக் அமிலம், இன்னும் சொல்ல போனால் குளோரோஜெனிக் அமிலம் எல்லாம் இருக்குது. இது வந்து சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். அதாவது நிக்கோட்டின் நச்சு வந்து நம்மளுடைய உடலில் வந்து தேங்கி இருக்கும் நம்ம புகைப்பிடிக்கிறதால. ஸோ அந்த நிக்கோட்டின் நச்சை வந்து நமக்கு வெளியேற்றுவதற்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும். கூடுமான வரைக்கும் புகைப்பிடிக்காமல் இருப்பது நல்லது தான். இதய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தக்காளி. தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முக்கிய சத்தான ஹீரோ லைகோபின் வந்து இருக்குது. ஸோ மேலும் இது வந்து தக்காளியில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ போன்ற சத்துக்களோடு இணைந்து இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவிகரமாக இருக்குது. நமது இதயம் உடலினுடைய மிக முக்கியமான ஒரு உடல் உறுப்பாக இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா லைகோபின் வந்து கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து தக்காளி பழத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லைகோபின் கிடைக்கிறதுல கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை மட்டுமே கரெக்டான லெவலில் வைக்கும். நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டும். ஏன்னா கெட்ட கொழுப்புகள்லாம் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருந்தது அப்படின்னா ரத்த நாளங்கள் அப்புறம் நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதன் வழியாக ரத்தம் ஓட்டம் சீராக
சீரான அளவில் இதயத்துக்கு போகாது. ஸோ இதய துடிப்பும் சீராக இருக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நிறைய அபாயங்கள் நமக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எதுவும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு, ரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் சீராக வைத்துக்கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபடுவதற்கெல்லாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.